ശ്ലോകം 26. ആസന്ന മൃത്യും രാജാനം ജ്ഞാത്വാ ധ്യാനേന കശ്യപ ഗൃഹം യയൗ സധർമാത്മാ ധനമാദായ തക്ഷകാത്. ആസന്ന മൃത്യും രാജാനം ജ്ഞാത്വാ ധ്യാനേന കശ്യപഃ ഗൃഹം യയൗ സധർമാത്മാ ധനം ആദായ തക്ഷകാത്. രാജാവോട് മരണം பக்கத்துல வந்தாச்சு அப்படின்னு தியானம் வழியா கஷ்யப பிராமணன் தெரிஞ்சின்றார். தட்சகன் கிட்ட இருந்து பணத்தை സ്വീകരിച്ചിട്ട് തന്നോട് വീட்டுக்கு പോനാർ. രാജകൊട്ടാരத்துக்கு പോകலை. കാരണം പോയിട്ടും പ്രയോജനമൊന്നുമില്ലേ. തക്ഷകൻ കടിക്കവും ചെയ്വാർ, രാജா இறந்து போகவும் செய்வார். இனி அங்க போயிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கறத அவர் புரிஞ்சின்றார். ஸ்லோகம் 27. நிவர்த்தியம் கஷ்யபம் சர்ப்ப சப்தமே திவசே நிருபம் ஹந்து காமோ ஜகாமாஷு நகரம் நாகசாஹோயம். நிவர்த்தியம் கஷ்யபம் சர்ப்பஹ சப்தமே திவசே நிருபம் ஹந்து காமஹ ஜகாமாஷு நகரம் நாகசாஹோயம். கஷ்யபன் அப்படிங்கிற அந்த பிராமணனை இப்படி சொல்லி அனுப்பிட்டு சர்ப்பராஜாவா இருக்கிற தட்சகன் 7ஆம் நாளைக்கு ராஜாவை கொல்லறதுக்காயிட்டு ஆசைப்பட்டு ஹஸ்தினாபுரத்துக்கு அதிசீக்கிரமாக போனார். ஸ்லோகம் 28. சுஸ்ராவநகரஸ்யாந்தே பிராசாதஸ்தம் பரீட்சிதம் மணிமந்திரௌஷதை காமம் ரட்சியமாணமதந்திரிதம். சுஸ்ராவ நகரஸ்ய அந்தே பிராசாதஸ்தம் பரீட்சிதம் மணிமந்திர ஔஷதைஹி காமம் ரட்சியமாணம் அதந்திரிதம். நகரத்துல ஹஸ்தினாபுரி நகரத்துல எத்தினோன தட்சகனுக்கு பல விஷயங்களும் காதுல கேட்கறதுக்கு சாதிச்சது. ராஜா மணி மந்திர ஔஷதாதிகளால சேஃப்டி ஆயிட்டு மணிமாளிகையில ரொம்ப கேர்ஃபுல்லா உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு தட்சகன் கேள்விப்பட்டார். ஸ்லோகம் 29. சிந்தாவிஷ்டஸ்ததா நாகோ விப்ரசாபபயாகுல சிந்தயாமாச யோகேன பிரவிசேயம் கிருஹம் கதம். சிந்தாவிஷ்டஹ ததா நாகஹ விப்ரசாபபயாகுலஹ விப்ரசாபபய ஆகுலஹ சிந்தயாம் ஆசயோகேன பிரவிசேயம் கிருஹம் கதம். விப்ரசாபம் அப்படிங்கிற விஷயம், விப்ரசாபம் பயந்த, பிராமண சாபம் பயந்த தட்சகன் அப்போ பயந்துண்டு யோசனை பண்ணினார். ராஜாவோடு குகைக்குள்ள, அப்படி இல்லைன்னா ராஜா இருக்கிற இடம் ரொம்ப சேஃப்டி ஆயிட்டு சீக்ரெட் ஆயிட்டு இருக்கிற இடம், அதனால குகையில் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அந்த சேஃப்டியான கிரகத்துக்குள்ள எப்படியாக்கும் கிடக்கணும் அப்படின்னு ரொம்ப தீர்க்கமான ஒரு யோசனைய பண்ணினார் தட்சகன். நிறைய பிராமணாலெல்லாம் வேத மந்திரங்கள் சொல்லிட்டு காவலுக்கு இருக்க வகுஞ்சரா. இனி முன்னால போய் நிற்கொന്നും முடியாது. அந்த பிராமணாலெல்லாம் நம்மளை சபிச்சு விட்டு விடுவா, ராஜாவை கொல்லாதே அப்படின்னு சொல்லிட்டு. அதுல பயந்துட்டாக்கும் தட்சகன் அப்போது யோசனை பண்ணினார், எப்படியாக்கும் இனி இந்த ராஜா கிட்ட போய் சேரறது அப்படின்னு. ஸ்லோகம் 30. வஞ்சயாமி கதம் சைனம் ராஜானம் பாபகாரிணம் விப்ரசாபாத்ஹதம் மூடம் விப்ரபீடாகரம் ஷடம். வஞ்சயாமி கதம் ச ஏனம் ராஜானம் பாவகாரிணம் விப்ரசாபாத்ஹதம் மூடம் விப்ரபீடாகரம் ஷடம். பிராமண சாபத்தால இன்னும் 7 நாளுகளில இறந்து போக போற இந்த ராஜா, பாவம் செஞ்ச இந்த ராஜா, கோபிஷ்டனா இருக்கிற இந்த ராஜா, முனியோடு கழுத்துல பாம்பை தூக்கி போட்ட ராஜா, இவனை எப்படியாக்கும் ஏமாத்துறது. ஸ்லோகம் 31. பாண்டவானாம் குலே ஜாதா கோபினைதாதிருஷோ பவேத்
താപസസ്യ ഗളേയേന മൃതസർപ്പോ നിവേശിത. പാണ്ഡവാനാം കുലേ ജാതഃ കഹ അഭി ന ഏതാദ് ദൃശഃ ഭവേത്. താപസ അസ്യ ഗളേ യേന മൃതഃ സർപ്പഃ നിവേശിതഃ. പാണ്ഡവ വംശത്തില് ജനിച്ച ഒരുവനും இந்த மாதிரி ஒரு வேலையை செய்ய மாட்டான். தாபச சிரேஷ்டனான முனியோடு கழுத்துல செத்த பாம்ப எடுத்து போட்டவனாக்கும் இந்த ராஜா. ஸ்லோகம் 32. கிருத்வா விகர்ஹிதம் கர்ம ஜானன் காலகதிம் நிருப ரட்சகான் பவனே கிருத்வா பிராசாதம் அபிகம்ய ச. கிருத்வா விகர்ஹிதம் கர்ம ஜானன் காலகதிம் நிருபஹ ரட்சகான் பவனே கிருத்வா பிராசாதம் அபிகம்ய ச. நிந்தியமான கர்மம் செஞ்சுட்டு மரணத்துக்கான காலம் வந்தாச்சு அப்படின்னு தெரிஞ்சுண்டு இந்த ராஜாவுக்கு சுத்தியும் காவலுக்கு ஆளுகளை ரெடி பண்ணி உட்கார வச்சிருக்கார். மணிமாளிகையில உட்கார்ந்துட்டு இருக்காரு இந்த ராஜா. இப்படி எல்லாம் இந்த தட்சகன் யோசனை பண்றார். ஸ்லோகம் 33. மிருத்யும் வஞ்சயதே ராஜா வர்த்ததேத்ய நிராகுலா தம் கதம் தட்சயிஷ்யாமி விப்ரவாக்யேன சோதிதா. மிருத்யும் வஞ்சயதே ராஜா வர்த்ததே அத்ய நிராகுலஹ தம் கதம் தட்சயிஷ்யாமி விப்ரவாக்யேன சோதிதஹ. எந்த துக்கமும் இல்லாதக்கு இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கார். மரணத்தை பார்த்துட்டு பயமில்லாத மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கார். இந்த ராஜாவை இந்த பிராமணனோடு சாப வாக்கியத்தை கேட்டுட்டு எப்படியாக்கும் நான் போய் கொல்லறது, பக்கத்திலேயே போக முடியாம எல்லவோ இருக்கு, மரணத்தை கூடியும் ஏமாத்தின்னு எல்லவோ உட்கார்ந்துட்டு இருக்கிறது. இப்படி யாருக்குமே உள்ள போக முடியாத மாதிரி ஒரு கிரகத்தை உண்டாக்கி அதுக்கு நடுவுல உட்கார்ந்துட்டு இருக்கார். அதே மாதிரி எத்தனை காவல்காராக்கும் எப்படியாக்கும் நான் போவேன், இந்த முனிகுமாரனோட சாபத்தை எப்படியாக்கும் நான் நிவர்த்தி பண்ணி கொடுப்பேன். ஸ்லோகம் 34. ந ஜானாதி ஜமந்தாத்மா மரணம் ஹ்யநிவர்த்தனம் தேனாசௌ ரட்சகான் ஸ்தாப்ய சௌதாரூடோத்யமோததே. ந ஜானாதி ச மந்தாத்மா மரணம் ஹி அனிவர்த்தனம் தேன அசௌ ரட்சகான் ஸ்தாப்ய சௌத ஆரூடஹா அத்யமோததே. புத்திகட்ட ராஜா ஒன்னும் தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கான். ஜனிச்சானா மரணம் சுனிச்சிதம் அப்படின்னு இவனுக்கு தெரியாதா? அதனால இவனுக்கு புத்தி இல்லாதவனாக்கும். இவன் ஆரையும் காவலுக்கு நிப்பாட்டி வச்சுட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு தெரியாதா? அதெல்லாம் தெரியாதக்காக்கும் இப்படி இந்த மணிமாளிகையில ஏறி உட்கார்ந்துட்டு சுகமா உட்கார்ந்துட்டு இருக்கிறது அப்படின்னு தட்சகன் நினைக்கிறார். ஸ்லோகம் 35. யதி வை விஹிதோ மிருத்யுர்தெய்வேனாமித தேஜசா சகதம் பரிவர்த்தேத கிருத்யைர் யத்னைஸ்து கோடிபிர். யதி வை விஹிதஹ மிருத்யுஹு தெய்வேன அமித தேஜசா ச கதம் பரிவர்த்தேத கிருதைஹி யத்னைஹி து கோடிபிஹி. அமித தேஜஸா இருக்கிற தெய்வத்தால, ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான தேஜஸ் இருக்கிற பகவானால விதிக்கப்பட்டதாக்கும் மிருத்யு அப்படின்னாக்கா கோடிக்கணக்குக்கு பிரயத்னம் பண்ணினாலும் அந்த மிருத்யுவை தடைஞ்சு நிப்பாட்டுறதுக்கு ஆராலையும் சாதிக்காது. தெய்வஹிதத்தை இல்லாம பண்றதுக்கு ஒருத்தராலும் சாதிக்காது. ஸ்லோகம் 36. பாண்டவஸ்ய ஜதாயாதோ ஜானன் மிருத்யும் கதம் நிருப ஜீவனே மதிமாஸ்தாய ஸ்திதஸ்தானே நிராகுல. பாண்டவஸ்ய ச தாயதஹ ஜானன் மிருத்யும் கதம் நிருபஹ ஜீவனே மதிம் ஆஸ்தாய ஸ்திதஸ்தானே நிராகுலஹ. பாண்டவாளோடு அனந்தர அவகாசியான இந்த ராஜா, அர்ஜுனனோடு புத்திரன், அபிமன்யுவோடு புத்திரனாக்குமே பரீட்சித்து. அப்படி இருக்கிற இந்த ராஜாக்கு மிருத்யு அப்படிங்கிறது, மரணம் அப்படிங்கிறது பக்கத்துல வந்துட்டும்
வாழணும் அப்படின்னு நினைச்சு எந்த விதமான ஒரு பயமும் இல்லாதக்கு சொந்தம் ஸ்தானத்துல இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கார். பயமே இல்லையா? ஸ்லோகம் 37. தான புண்ணியாதிகம் ராஜா கர்த்துமர்ஹதி சர்வதா தர்மேன ஹன்யதே வியாதேர்யேனாயு சாஸ்வதம் பவேத். தான புண்ணிய அதிகம் ராஜா கர்த்தும் அர்ஹதி சர்வதா தர்மேன ஹன்யதே வியாதிஹி ஏன ஆயுஹு சாஸ்வதம் பவேத். ஏது விதத்துல ஆனாலும் தான புண்ணியங்கள் செய்யறதாக்கும் ராஜாவோடு இப்போதைய கர்த்தவியம். தர்மத்தால வியாதி இல்லாம பண்ணலாம். அதே மாதிரி ஆயுஷும் சாஸ்வதமாயி தீரும் அப்படின்னு எல்லாம் தட்சகன் நினைச்சு பார்க்கிறார். ஸ்லோகம் 38. நோ சேன் மிருத்யு விதிம் கிருத்வா ஸ்நானதானாதிகா க்ரியா மரணம் சொர்க்கலோகாய நரகாய அன்யதா பவேத். ந சேத் மிருத்யு விதிம் கிருத்வா ஸ்நான தானாதிகாஹ க்ரியாஹ மரணம் சொர்க்கலோகாய நரகாய அன்யதா பவேத். அப்படி இல்லைன்னா மிருத்யு காலத்துல செய்ய வேண்டிய ஸ்நானம் தானம் இப்படி இருக்கிற கர்மங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இறந்து போனாக்காலும் சொர்க்கம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நரகம் அப்படிங்கிறதாக்கும் அதனோடொரு பலன். ஸ்லோகம் 39. த்விஜ பீடாகிருதம் பாபம் பிருதக்வாஸ்ய ஜ பூபதே விப்ரசாபஸ்ததா கோர ஆசன்னே மரணே கிலா. த்விஜ பீடாகிருதம் பாபம் பிருதக்வ அஸ்ய ச பூபதே விப்ரசாபஹ ததா கோர ஆசன்னே மரணே கிலா. இந்த ராஜாக்கு முனிய துரோகிச்சதுனால பாபம் விசேஷால் இருக்கு. விப்ரகுமாரனோட சாபமும் இருக்கு. அதே மாதிரி மரணமும் பக்கத்துல வந்தாச்சு. ஸ்லோகம் 40. நகோ பிப்ராமண பார்ஷ்வே ய ஏனம் பிரதிபோதயத் வேதசா விஹிதோ மிருத்யுரனிவார்யஸ்து சர்வதா. ந கஹ அபி பிராமணஹ பார்ஷ்வே ய ஏனம் பிரதிபோதயேத் வேதசா விஹிதஹ மிருத்யுஹு அனிவார்யஹ து சர்வதா. இந்த பரீட்சித் மகாராஜாவை இந்த விஷயங்கள் எல்லாம் உபதேசிச்சு கொடுக்கறதுக்கு எபிலிட்டி இருக்கிற ஒரு பிராமணன் கொடியும் இப்ப பக்கத்துல இல்லை. எப்படியாவது இந்த விதிய நடப்பாக்கணும் அப்படிங்கிறது தடுக்க முடியாத ஒன்னாக்கும். மிருத்யு அப்படிங்கிறது பக்கத்துல வந்தாச்சு, அதை நடத்திடலாம். ஸ்லோகம் 41. இதி சஞ்சிந்திய சர்ப்போசௌ ஸ்வான்னாகான் நிகடே ஸ்திதான் கிருத்வா தாபசவேஷாம் ஸ்தான் பிராஹிணோத்சு புஜங்கமான். இதி சம்சிந்திய சர்ப்பஹ அசௌ ஸ்வான் நாகான் நிகடே ஸ்திதான் கிருத்வா தாபசவேஷான் தான் பிராஹிணஹ உத்சு புஜங்கமான். இப்படியெல்லாம் நினைச்சிட்டு பிராஹிணோத்சு புஜங்கமான் இப்படியெல்லாம் நினைச்சிட்டு பக்கத்துல இருந்த தன்னோட தம்பிகளா இருக்கிற சர்ப்பங்களை தாபசர்களோட வேஷத்தை போட சொல்லிட்டு அந்த தட்சகன் ராஜ சந்நிதிக்கு அனுப்பிவிட்டார். ஸ்லோகம் 42. ஃபலமூலாதிகம் கிருஹ்ய ராஜ்ஞே நாகோத தட்சக ஸ்வயம் ச கீடரூபேண ஃபலமத்யே சசாரஹ. ராஜாக்கு கொடுக்கறதுக்காயிட்டு பலமூலாதிகள் அவ கொண்டு வந்திருந்தா ஒரு பழத்துக்குள்ள தட்சகன் சின்ன ஒரு புழுவோடு ரூபத்துல ஒளிஞ்சு உட்கார்ந்துட்டார். ஃபலமூல ஆதிகம் கிருஹ்ய ராஜ்ஞே நாகஹா அத தட்சகஹ ஸ்வயம் ச கீட ரூபேண ஃபலமத்யே சசாரஹ.
ശ്ലോകം 43. നിർഗതാസ്തേ തദാനാഗാ ഫലാന്യാദായ സത്വര തേ രാജഭവനം പ്രാപ്യ സ്ഥിതാ പ്രാസാദ സന്നിധൗ. നിർഗതാഃ തേ തദാ നാഗാഃ ഫലാനി ആദായ സത്വരാഃ തേ രാജഭവനം പ്രാപ്യ സ്ഥിതാഃ പ്രാസാദ സന്നിധൗ. ഫലങ്ങളെല്ലാം എടുത്തിണ്ട്, ഫ്രൂട്ട്സ് എല്ലാം എടുത്തിണ്ട്. அந்த நாகங்களெல்லாம் அதிசீக்கிரமா கிளம்பிட்டு அவ ராஜ கொட்டாரத்துக்கு வந்து சேர்ந்தா, மாளிகையோட பக்கத்துல வந்து நின்னா. ശ്ലോകം 44. രക്ഷകാസ്താപസാൻ ദൃഷ്ട്വാ പപ്രച്ഛുസ്തച്ഛീർഷിതം ഊജുസ്തേ ഭൂപതിം ദ്രഷ്ടും പ്രാപ്താ സ്മോദ്യത്തപോവനാത്. രക്ഷകാഃ താപസാൻ ദൃഷ്ട്വാ പപ്രച്ഛുഃ തത് ചികീർഷിതം ഊജുഃ തേ ഭൂപതിം ദ്രഷ്ടും പ്രാപ്താഃ സ്മ അദ്യ തപോവനാത്. காவல்காரா தாவசர்கள் கிட்ட பார்த்துட்டு அவளை பார்த்துட்டு கேட்டா, நீங்கள் என்னத்துக்காக்கும் வந்திருக்கேள், உங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னு. அவ சொன்னா, நாங்கள் ராஜாவை பார்க்கறதுக்கு தபோவனத்திலிருந்து வந்தவாளாக்கும் அப்படின்னு. ശ്ലോകം 45. അഭിമന്യുസുതം വീരം കുലാർക്കം ചാരുദർശനം പരിവർദ്ധയിതും പ്രാപ്ത മന്ത്രൈരാദർവണൈസ്തദാ. അഭിമന്യുസുതം വീരം കുലാർക്കം ചാരുദർശനം പരിവർദ്ധയിതും പ്രാപ്ത മന്ത്രൈഹി அதர்வணைஹி ததா. வீரனும் வம்சத்துக்கு சூரியனும் பார்க்கறதுக்கு அழகு இருக்கிறவனுமான அபிமன்யுவோடு புத்திரனான பரீட்சித்த அதர்வ மந்திரங்களால வாழ்த்துறதுக்காகவும் நாங்கள் வந்திருக்கோம். ശ്ലോകം 46. நிவேதயத்வம் ராஜானம் தர்ஷனார்த்தாகதான் முனின் கிருத்வாபிஷேகான் யாஸ்யாமோ தத்வாமிஷ்டஃபலானி ஜ. நிவேதயத் த்வம் ராஜானம் ദർശന അർത്ഥ ആഗതാൻ മുനീൻ ദർശനാർത്ഥ ആഗതാൻ മുനീൻ കൃത്വാ അഭിഷേകാൻ യാസ്യാമോ ദത്വാം ഇഷ്ടഫലാനി ജ. தர்சனத்துக்கு வேண்டிட்டு முனிகள் வந்திருக்கிற விவரம் ராஜாவை தெரியப்படுத்துங்கோ. அபிஷேகம் செஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டா இருக்கிற பழங்கள் எல்லாம் கொடுத்து நாங்கள் இங்க இருந்து திரும்பி போய்க்கிறோம் ராஜாவுக்கு. ശ്ലോകം 47. பாரதானாம் குலே குவாபி ந திருஷ்டா துவார ரட்சகா ந ஸ்ருதம் தாபசானாம் தூ ராஜ்ஞோ அசந்தர்ஷனம் கிலா. ராஜ்ஞோ அசந்தர்ஷனம் கிலா. பரதகுலத்துல ஒரிடத்திலையும் இப்படி துவாரபாலர்களை நிப்பாட்டினது நாங்கள் கண்டுட்டில்லை. தாபசர்களுக்கு எப்ப வேணுமானாலும் ராஜாவை பார்க்கறதுக்கான சாத்தியதை இருக்கு. இப்படி யாரும் தடசம் சொல்லி நிக்க மாட்டா. அப்படி தடசம் சொல்லி நிக்கிறத நாங்கள் காதால கேட்டுட்டு கொடியும் இல்லை. நீங்களானா இங்க இப்படி துவாரபாலர்களாயிட்டு ராஜா கிட்ட போக விடாம நின்றுட்டு இருக்கார் அப்படின்னு தச்சகன் கூட வந்த அந்த தச்சகனோட தம்பிகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ശ്ലോകം 48. ആരോഹാമോ വയം തത്ര യത്ര രാജാ പരീക്ഷിത ആശീർഭിർ വർദ്ധയിത്വൈനം ദത്താജ്ഞാ പ്രവ്രജാമഹേ. ആരോഹാമഹ വയം തത്ര യത്ര രാജാ പരീക്ഷിതഃ ആശീർഭിഃ വർദ്ധയിത്വൈനം ദത്താജ്ഞാഃ പ്രവ്രജാമഹേ. பரீட்சித்து மகாராஜா உட்கார்ற இடத்துல போய் அவரை ஆசீர்வாதம் பண்ணி வாழ்த்திட்டு நாங்கள் திரும்பி வைக்கிறோம் அப்படின்னு தச்சகன் கூட வந்திருக்கிறவாளெல்லாம் அந்த துவாரபாலர்கள் கிட்ட சொன்னா. ராஜாவை பார்த்து ராஜாவுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு ராஜா என்ன வாக்குமோ சொல்லறாரு அதெல்லாம் கேட்டுட்டு நாங்கள் திரும்பி வைக்கிறோம் அப்படின்னு. എന്നിട്ട് സൂതൻ ഇങ്ങ കഥയെ വർണ്ണന പண்றதாக்கும் അടുത്ത ശ്ലോകം. அதனால സൂത ഉവാച. ശ്ലോകം 49.
इत्यागर्ण्यवजस्तेषां तापसानां तु रक्षक प्रत्यूजुस्तान् द्विजान् मत्वा निदेशं भूपतेर्यदा इति आगर्ण्य वचः तेषां तापसानां तु रक्षकाः प्रति ऊजुः तान् द्विजान् मत्वा निर्देशं भूपतेः यदा இப்படி அந்த தாபசர்கள் சொன்னதை கேட்டுட்டு காவல் நிற்கிற அந்த துவாரபாலர்கள் அவ முனிகளாக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு ராஜா என்னவாக்கும் சொல்லியிருக்காரோ அந்த ராஜ கல்பனைய தெரியப்படுத்தினா. ஸ்லோகம் 50. நாத்யவோ தர்ஷனம் விப்ரா ராஜ்ஞஸ்யாதிதினோ மதி ஸ்வ சர்வதாபசைரத்ர த்வாகந்தவ்யம் நிருபாலயே. न अद्यवोः दर्शनं विप्रा राज्ञः स्याद् इति नः मदिः श्वः सर्वतापसैः अत्र तु आगन्तव्यं நிருபாலயே. இன்னைக்கு உங்களுக்கு ராஜாவை பார்க்கறதுக்கு சாதிக்கும் அப்படின்னு எங்களுக்கு தோணலை. நாளைக்கு நீங்கள் எல்லாரும் கூட்டிட்டு ராஜ கொட்டாரத்துக்கு வாங்குவோம்.